இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம PS2 உடைய பவர் அடாப்டர் தான். பட் இது வந்து நானாவே ரெடி பண்ண பவர் அடாப்டர். இது 240 வாட்ஸ் ஏசியிலேருந்து 12 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணுற அடாப்டர் இது. பட் ஆனால் இதில் நான் ஒரு இது மாடியூல் ஒன்று போட்டிருக்கிறேன், HW400ன்ற மாடியூல். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம PS2வில் வந்து 8.5 வாட்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் கிடைக்குது. நமக்கு 12 வாட்ஸ் இப்போ நமக்கு தேவை கிடையாது. அதனால இது 8 வாட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றக்க வேண்டி தான் இந்த மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டுவெல் பாயிண்ட் நைன் வாட்ஸ் நமக்கு வந்து அவ்வளோ தேவையே கிடையாது. 12.9 வாட்ஸுங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். அதனால் உள்ளே இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது போர்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இதிலேருந்து எடுத்துக்கிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா 8.59 தான். அதாவது 8.5 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து கரெக்டான பவர். அதனால தான் நான் இதில் வந்து இந்த மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இல்லை நீங்கள் இதை டைரெக்டாக கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதுக்காக வேண்டிதான். இப்போ நம்ம இதை வந்து இந்த PS2வில் போட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துருவோம். கரெக்டான பவர் நம்ம கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் PS2வில் வந்து பவர் ஆன் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்லேருந்து க்ரீன் கலர் லைட் எரியும். எரிஞ்சிட்டு அதே செகண்டில் ரெட் கலர் லைட்டாக மாறிடும். இப்போ நம்ம இதுக்கு பவர் கொடுத்து பார்க்கலாம். பவர் கொடுத்துட்டேன் நான். பவர் கொடுத்ததுமே உங்களுக்கு தெரியும், ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ ஆன் ஆயிடுச்சு. நம்ம இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டிவியில் போட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம், இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்றத. எங்கேயும் ஒயர் எதுவுமே வெளியவோ இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. கரெக்டாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதோடைய ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு நம்ம இதை லாக் பண்ணிட்டு ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து பவர் கொடுத்து இதை ஆன் பண்ணி பார்த்துருவோம், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி PS5 யூஸ் பண்ணுறதுனால இந்த கனெக்ஷன் எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ நம்ம டிவியில் இதை மாத்திரம் மாற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து இது பவர் கொடுத்து பார்க்கலாம். இதில் PS2வில் பவர் பட்டன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன சிக்னல் வரல. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு பவர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதில் டிவிலே கனெக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்கிட்ட இதோடைய ஜாய்ஸ்டிக் இல்லை. அதனால தான் நான் இப்போ வந்து இது வந்து எதுவும் ஓகே பண்ண முடியல. ஸோ இது போல் உங்கள்கிட்ட ஏதாவது PS2 இருக்குது, பவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரெடி பண்ண பாருங்கள். இல்லை அப்படியே இதே போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.